சர்ப்ரைஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட்டை எனக்கு கிரிக்கெட் அவ்வளோவா தெரியாது, ஆனால் இந்த படம் வந்து எனக்கு கிரிக்கெட்டை ரொம்ப ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பாக்கி கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து லிட்டரலாக வந்து அவங்க ரோல் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இல்லையா ஒரு ஒரு ஸ்டோரி டெல்லிங்கில் டைலாக்ஸ் ஒவ்வொன்றும் முத்தாக இருக்குங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த படத்துக்கு எல்லாரும் சின்னங்களா இருந்தாலும் சரி, வயசானவங்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் கண்டிப்பாக அந்த விஷயம் சூப்பராக ஒத்துக்காங்க. அதுக்காக லவ் அந்த எமோஷனல் நிறைய ட்ராமா இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். எஸ்பெஷலி வந்து எங்கள் வந்து டிஎஸ்பி பண்ணியிருக்காரு, அன்பு தம்பி கதீர் பண்ணியிருக்காரு. கதீர் வந்து அவரோட கமெண்ட்ரி இதில் வந்து இருக்கும், அது ஹிலேரியஸாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டிஎஸ்கே இது வரைக்கும் காமெடி டைமென்ஷனில் மட்டும் பார்த்துருக்கோம். முதல் முறை ஒரு இயக்குனர் வந்து காமெடி பண்ணாருங்க இந்த சீரியஸான கேரக்டர்ஸ். இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போது பிளஸ் என்னது 5+ OTTs 800+ blockbuster movies அதுவும் 1+2+3+ multi+ languagesலயா எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் brand new web series இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ் வாவ் இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு பிளஸ் தான் மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான் OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன் அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். லப்பர் பந்து படம் பார்த்துருந்தேன், ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. ஐ திங்க் இந்த ஜென்ரேஷனோட சென்னை 28ன்னு நினைக்கிறேன் நான். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக வெளியே வரேன் நான். ஹரிஷ் கல்யாண் பிரதர் அண்டு தினேஷ் அண்ணன் 2 பேருமே ஸ்க்ரீனில் சூப்பராக இருந்தாங்க. தினேஷ் அண்ணன் வந்து அந்த அட்டகத்தியில் பார்த்துட்டு நம்ம ஒரு ஃபாலோவராக வந்திருப்போம், செம்மையாக நடிக்கிறாப்புல இவர் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். அவங்க எல்லாருக்கும் இந்த படத்தில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட்டை எனக்கு கிரிக்கெட் அவ்வளோவா தெரியாது, ஆனால் இந்த படம் வந்து எனக்கு கிரிக்கெட்டை ரொம்ப ரொம்ப பிடிக்க வச்சுது. அதுக்குள்ளார இருக்க நிறைய எமோஷன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. ரொம்ப 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 சூப்பரான படம். எல்லாரும் கண்டிப்பாக தயவுசெய்து தியேட்டரில் போய் லப்பர் பந்து திரைப்படத்தை பாருங்கள். அண்ட் இது வந்து தமிழரசன் பச்சைமுத்து அப்படின்ற டெபியூ டைரக்டர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் இயரில் நிறைய டெபியூ டைரக்டர்ஸ் ரொம்ப நல்ல நல்ல படங்கள் பண்ணாங்க. இந்த வருஷத்தில் தமிழரசன் பச்சைமுத்து தி பெஸ்ட்டாக இருப்பார் அப்படின்றதுக்கு இந்த படம் பிக்கெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். தமிழரசன் பச்சைமுத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள் அண்ட் லப்பர் பந்து டீமுக்கு என்னோட விஷஸ். ரொம்ப சூப்பர் படம், ப்ளீஸ் டூ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. இன்னைக்கு லப்பர் பந்தோட ப்ரீமியர் வந்து இப்போ தான் முடிஞ்சிருச்சு, படம் இப்போ தான் பார்க்க முடிச்சோம். ரொம்ப அருமையான படம், ரொம்ப என்டர்டெய்னிங்கான படம். முக்கியமாக கிரிக்கெட் கலந்த ஒரு அரசியல் பேசக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு லவ் ஃபிலிம் பர்ஃபார்ம் பண்ணால் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹரிஷ் கல்யாண் சாராக இருக்கட்டும், அட்டகத்தி தினேஷ் சாராக இருக்கட்டும், 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பாக்கி கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து லிட்டரலாக வந்து அவங்க ரோல் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் ஹியூமர் நல்லா இருந்துச்சு, லவ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஸ்போர்ட்ஸு சின்ன சின்ன இமோஷன்ஸ் அதை கேரி பண்ண விதம், முக்கியமாக ஸ்க்ரீன் ப்ளே ஆரம்பிச்சதுன்னு போன வரைக்கும் நம்ம எப்பவுமே ரொம்ப ஹுக்டாகவே ஃபீல் ஆகும். அந்த ட்ராமா அவ்வளோ அழகாக எழுதிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ஒரு எல்லாருமே பார்க்கக்கூடிய ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ரொம்ப ஹார்ட் வார்மிங்கான ஃபிலிம். இயக்குனருக்கு பெரிய வாழ்த்துக்கள். இப்படி ஒரு படம் இயக்குனதுக்கு நடித்த நடிகர்கள் எல்லா கலைஞர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் செப்டம்பர் 20th ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்க. தேங்க்யூ. லப்பர் பந்தோட செலிபிரிட்டி ஷோவில் வந்திருக்கோம். அந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் சத்தியமாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவ்வளோ பிரமாதமான ஒரு படம். சத்தியமாக ரொம்ப நாள் கழித்து ஒரு பிரமாதமான ஒரு அருமையான படத்தை பார்த்தேன். இது வந்து தமிழரசனோட படம் அப்படின்னு சொல்லவே முடியாது. அவ்வளோ ஹோல்டு இருக்குது ஒரு ஸ்க்ரீன் பிளேலேயே, ஒரு ஒரு ஸ்டோரி டெல்லிங்கில். டைலாக்ஸ் ஒவ்வொன்றும் முத்தாக இருக்குங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த படத்துக்கு எல்லாரும் சின்னங்களா இருந்தாலும் சரி, வயசானவங்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பாருங்கள். ஒரு தடவை மட்டும் பார்க்காதீங்க, ஒரு 4-5 தடவை பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் OTT-லையும் பாருங்கள். இந்த படத்தை ஜெயிக்க வைங்க. இந்த மாதிரி படங்கள் தான் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி படம் வந்தால் தான் தமிழ் சினிமா ரொம்ப நல்லா இருக்கும். தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்கள். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மூவி. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க.
எல்லா துறையும் ரொம்ப நல்லா இருக்குது. சினிமாட்டோகிராஃபி எவ்ரி திங் இஸ் பிரில்லியன்ட். ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் திஸ் இன் தியேட்டர்ஸ். நன்றி. பார்த்துட்டு வந்திருக்கோம். இது வெறும் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மாதிரி மட்டும் கிடையாது. ஃபேமிலியிலேருந்து, ஈகோலேருந்து ரீசெண்டாக நான் பார்த்த நிறைய படங்களோட ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ பார்க்கிங்கில் வந்து அந்த ஒரு ஈகோக்கான ஒரு விஷயம் பார்த்துருக்கோம், இல்லை வேறு ஒரு ஹோல்சம் மூமெண்ட்டுக்காக காமெடிக்காக வேறு இடத்துல ஒரு படம் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் வந்து எல்லாமே இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணால் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். லப்பர் பந்து பார்த்துட்டு தான் வந்தோம். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு பர்சனலாக சொல்ல போனால். அதே மாதிரி வந்து அன்பு தம்பி டிஎஸ்கே வந்து அவருடைய ஸ்க்ரீனில் அவருடைய ப்ரோசஸில் அந்த பேச பிடிச்சிருந்துச்சு. டோட்டல் டீமுக்கு வாழ்த்துக்கள். மைனூட்டாக ஒரு சின்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்க, குடும்பம் மட்டும் குடும்பம் அப்படின்னு சொல்லி எதில் ஜெயிக்கணுமோ அதில் ஜெயிங்க அப்படின்ற அழகாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. பர்சனலாக வெரி ஹாப்பி. படம் பார்க்க எனக்கு பிடிச்சது டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கிறது நினைக்கிறேன். லெவல் வந்துன்ற ஆல் பேர் கேட்டு கேள்விப்பட்டு நம்ம நினச்சிக்கிறோம். இது கிரிக்கெட் மட்டும் சம்மந்தப்பட்ட படம் நமக்கு பிடிக்காது, நமக்கு கிரிக்கெட்டில் நமக்கு என்ன அப்படி கிரிக்கெட் பார்த்தா நமக்கு நினைப்பாங்க. டெஃபினட்டாக நினைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்களும் பார்க்கலாம். ஏன்னா இதில் வந்து சூப்பரான என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. ஒன்லி கிரிக்கெட்டை மட்டுமே எடுத்துகிட்டு போகாமல் அதுக்குள்ளே ஈகோன்ற ஒரு சூப்பரான ஒரு மேட்ச் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் மாமனார் மருமகன் உண்டான ஒரு ஈகோ கிளாஸ் எல்லாத்தையும் தெரியும். கண்டிப்பாக அந்த விஷயம் சூப்பராக ஒத்துட்டாங்க. அதுக்காக லவ் அண்ட் எமோஷனல் நிறைய ட்ராமா இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். எஸ்பெஷலி வந்து எங்கள் ஃப்ரெண்ட் வந்து டிஎஸ்கே பண்ணியிருக்காரு, அன்பு தம்பி கதீர் பண்ணியிருக்காரு. கதீர் வந்து அவரோட கமெண்ட்ரி இதில் வந்து இருக்கும், அது ஹிலேரியஸாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டிஎஸ்கே இது வரைக்கும் காமெடி டைமென்ஷனில் மட்டும் பார்த்துருக்கோம். முதல் முறை ஒரு இயக்குனர் வந்து காமெடி பண்ணாருங்க இந்த சீரியஸான ஒரு கேரக்டர் சொல்லி கொடுத்ததுக்கு இயக்குனருக்கு நான் ஸ்பெஷலாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். டிஎஸ்கே சார் எங்கள் எல்லாரும் சார்பாகும். ஏன்னா காமெடி தானே பண்ணுவான், இங்கே காமெடி தானே பண்ணுவான் அப்படின்னு நினைக்காம காமெடி பண்ணுற எல்லாருக்கும் லைஃப் சீரியஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வந்து அவரை சீரியஸாக சூப்பராக மூவ் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி தேங்க்யூ அண்ட் டார்லிங் சொன்ன மாதிரி அங்கே சொன்ன மாதிரி மியூசிக் வந்து விளையாடிடுச்சு. கேப்டன் ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து தளபதி ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட். வணக்கம். லப்பர் பந்து படத்துக்கு மியூசிக் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அந்த ப்ரீமியர் பார்க்க வந்து ப்ரெஷ் ஷோ வந்து ரொம்ப ஆரவாரமாக இருந்தது. ப்ரீமியரில் பொதுவாக வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களே பார்ப்பாங்க, மீடியாவில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க. ரொம்ப தியேட்டரில் நம்ம மக்கள் ரியாக்ட் பண்ணுற அளவுக்கு ரியாக்ஷன் வராதுன்னு நினச்சி வந்தோம். பட் நிஜமாகவே ஒரு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வெரி ஹாப்பி டு ஹவ் பீன் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க எல்லாரையுமே. மொத்தமாக ஒரு டீமாகவே எல்லாரையும் தனிப்பட்டு யாரையும் சொல்லாமல் எல்லாருமே சூப்பர் அப்படின்னு சொல்கிறத கேட்க முடிஞ்சது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக பெரிய கமர்ஷியலாக ஒரு பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நம்புகிறோம். என்னோட உதய் சார் இருக்காரு, அவர் தான் இந்த படத்துடைய சவுண்ட் மிக்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தா ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு அவுட்டோர் கிரிக்கெட் பேஸ் பண்ண படத்துக்கு நீங்கள் ஒரு இதெல்லாம் என்ன மியூசிக் ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். மியூசிக் வந்து படத்தையும் நிறைய பண்ணி அதை ஹைலைட் பண்ணி சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பெரிய எல்லா ஆர்டிஸ்ட் எல்லோரும் சொல்லுவாங்க டெக்னீஷியன் சைடில் எல்லா சைடும் மியூசிக் வந்து சாங் தேங்க்யூ. அண்ட் உதய் சாரும் வந்து ரொம்ப சீனியர், நிறைய வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து முக்கியமான படங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்காரு. நான் பண்ணுற எல்லா முக்கியமான ஹிட்டார குறிப்பாக தேட்டரில் ரொம்ப பெருசாக வர்க்கார படங்களுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப ஹாப்பி. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+ multi+ languages exclusive movies brand new web series interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.